இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின். ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வா, இல்லை ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம்னே சொல்ல முடியாது. இதை பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பின்னாடி பேரன். என்னடா இது, இந்த ஒரு வம்சத்தில் பிறந்ததாக தான் ஆட்சி செய்ய முடியுமா, அப்போ வேறு வம்சத்தை சார்ந்தவங்கள ஆட்சியை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். இதை தானே பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் சொல்லுவாங்க? குறிப்பாக திமுக காரங்க சொல்லுவாங்க. திமுக கூட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய விசிகா சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க உண்மையிலேயே பார்ப்பனியத்தை ஒழிக்க வந்தாங்களா, இல்லை பார்ப்பனியத்தை வளர்க்க வந்தார்களா? அதுவா இதுவா, அம்புட்டா இம்புட்டா? இந்த கேள்விக்கான பதில் எம்புட்டு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நான் புட்டுன்னு வைக்க போகிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவினுடைய 75வது ஆண்டு தினம், அதாவது வைர விழா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வைர விழாவினுடைய ஒரு பிரம்மாண்டமான மேடை. அந்த பிரம்மாண்டமான மேடையில் திருச்சி சிவா அவர்களாக இருக்கட்டும், கே நேரு அவர்களாக இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அந்த பக்கமாக சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும், பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களும் இருக்காங்க. கீழே உபத்தலைவர்கள் இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க, வைகோ அவர்கள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடையில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அது என்னன்னா, திமுக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். 50 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய பொன்விழா. இந்த பொன்விழா கொண்டாடும் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு வைர விழாவை நாங்கள் கொண்டாடுறோம். இந்த முறை முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு திமுகவினுடைய ஆட்சி தான். அந்த நேரம் நாங்கள் திமுகவினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவோம். அப்படின்னா திமுகக்கு அழிவே கிடையாது. திமுக மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சும்மா பறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு கட்டத்தில் துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, நான் கலைஞர் அவர்கள் கூட 50 வருடங்கள் என்னுடைய பயணத்தை கொடுத்தவன். அதன் பிறகு திமுகவை கலைஞர் அவர்கள் கடைசி நேரத்தில் முக ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார். முக ஸ்டாலின் அவர்கள் நான் பார்த்து வளர்ந்த பையனா, இன்னைக்கு நானே அவரை பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கிறேன், சல்யூட் பண்ணுற அளவுக்கு இருக்கேன். அந்த அளவுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்திறனில் என்னை கவர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக திமுகவை வழி நடத்துகிறார். எப்படி ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கும்போதே ராஜேந்திர சோழன் பல இடங்களை பிடித்தெடுத்தாரோ, அதே மாதிரி திமுகவை வெற்றி வாகை சூட வைப்பார் நம்ம உதயநிதி அவர்கள். அப்போ உதயநிதி அவர்களை மன்னர் வாரிசாக அறிவிக்கிறார்கள். ஒருவேளை இதனால தான் இதை மன்னர் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் இப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கலைஞர் அவர்கள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான பார்ப்பனியத்தினுடைய மையக்கரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. என்ன இப்போ மையக்கருனா, ஒரு சம்பவம் நடக்குது என்றால் அந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன? பிறப்பால் நீ உயர்ந்தவன், பிறப்பால் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதான் காரணம், மையக்கரு. நீங்கள் சொல்கிற சோகால்டு பார்ப்பனியத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அப்படின்னா, பிறப்பால் இந்த கட்சிக்கு நீ தலைவராகலாம், இன்னும் வேற பிறப்பால் இந்த கட்சிக்கு நீ தலைவராக முடியாது அப்படின்னு சொல்கிறது இங்கே படிப்படியாக கொடுக்கப்படாமல் பிறப்பால் மட்டுமே கொடுக்கப்படுவதை பார்ப்பனியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தானே நம்மளால் பார்க்க முடியும். பட் அதை பாராட்டுறாங்களே, எங்களுக்கு அடுத்த தலைவர் கிடைத்து விட்டார், பாகுபலிக்கு பிறகு குட்டி பாகுபலிக்கு பிறகு குட்டி பாகுபலி அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் தலைவரை கண்டுபிடித்து விட்டோம், திமுக தலைவரை அடைந்து விட்டது, இனிமேல் திமுகக்கு அழிவே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இங்கே திமுகவை அழித்து விடலாம், திமுக மாதிரி ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக கட்சி தொடங்கினவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக மாதிரி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் திமுக மாதிரி உழைப்பும் திமுக மாதிரி அறிவும் இருக்க வேண்டும். இது சாதாரணமான கட்சி கிடையாது, கொள்கையான கட்சி. இந்த கொள்கை ரீதியான கட்சி அப்படிங்கிறத இங்கே யாராலையுமே உருவாக்க முடியாது. இப்படி ஒரு கட்சி இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக அப்படின்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க.
இதை மட்டும் விஜய் அவர்களோ இல்லாட்டி வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா சினிமா டயலாக்லாம் எங்களுக்கு தேவையாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருக்கிறவங்க ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அதை பேசுனது அவருடைய தலைவர்னால யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க, கை தட்டுவாங்க, இப்படி கை தட்டுவாங்க. வாவ், தலைவருடைய ஸ்பீச்சை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக, திமுகவை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள், அதன் பிறகு அவர் பயன்படுத்தின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய இளைஞர் அந்த பாசறையில் அவரை போட்டதுலேருந்து பல லட்சம் இளைஞர்கள் கழகத்துக்குள்ளே வந்து கழகத்துக்காக பாடுபடுகிறார்கள், அந்த திருக்குறள்லாம் பேசி வேற லெவலில் ஒரு பெரிய சென்டிமெண்ட். இந்த விஜய் டிவியே மிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மகன் தன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குறளையும் படித்து அதன் பிறகு அதே மாதிரியே நடந்து கொள்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய, என்னுடைய ஒரு துளி கண்ணீருக்கு 1 பவுன் தங்க காசு அப்படின்னு சொல்கிற பேக்ரவுண்டு பாட்டை பின்னாடி ஓட விட, அதை பார்த்துட்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொன்ன அன்பில் மகேஷ் அவர்கள் சிரிக்க, அந்த அரங்கமே அப்படியே மெய்சில் இருக்க எல்லாருடைய முடியும் நட்டுட்டு நிற்க, இப்படி ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சம்பவம் இன்றைய அறிவு திருவிழாவில் இருந்தது. அது என்ன அறிவு திருவிழா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம காலேஜ்லாம் படிச்சிருப்போம்ல, அப்போ வந்து கல்ச்சர்லாம் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2K ரோபோ 2 அப்படின்னு சொல்லுவாங்க, சிலவங்க சராங் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பனி 2025, எக்ஸ்போனி 2026 அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த விழாவுக்கு அவங்க ஒரு பெயர் போட்டிருக்காங்க, அதுதான் 2025 திமுக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி. அவங்க அறிவு திருவிழா அப்படின்னு சொல்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் அவருடைய சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தயாராகி கொண்டிருக்கும் போது, அத்துடன் நாம் அறிவு பிரச்சாரம் செய்ய திமுக 75 அறிவு திருவிழாவை நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ரைட்டப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு திருவிழாவில் ஏகப்பட்ட பேர் பேசினாங்க, திமுக ஏன் வந்தது, சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக, ஒட்டுமொத்தமாக நம்ம சமூகத்தை மேம்படுத்துவதற்காக திமுக எப்படி உழைத்தது அப்படி இப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாருங்க. அது என்னன்னா, எல்லா தலைவர்களும் எப்படி திமுகவை பாராட்டி பேசினார்கள் அப்படின்னு சொல்கிறத வரிசையாக சொல்லிட்டே வராரு முக ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒரு 4 பேரை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பேர் குசும்பு பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் திமுக எவ்வளோ முக்கியமான கட்சின்னு சொன்னார் தெரியுமா? சரத்பவார் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திமுகவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் தெரியுமா? சார், இந்த 4 பேர் மேலேயும் பெரிய ஊழல் வழக்கும் அது பெரிய அளவில் நிரூபிக்கப்பட்டதும் அவங்க தண்டனை பெற்றதும் இந்த உலகம் அறிந்த உண்மை. அப்போ இந்த 4 ஊழல்வாதிகளும் சேர்ந்து திமுகவை இவ்வளோ பாராட்டுறாங்களே, உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா சார் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. எங்கேயா இருக்கீங்க? இது என்ன அந்த வடிவேலுக்கு பேக்கரி டீலிங் மாதிரியாங்க? சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ தலைவர் அப்படி சொல்கிறாரு, 4 தலைவர் எங்களை பாராட்டினாரு, 5 தலைவர் பாராட்டினாரு, அந்த 5 தலைவர் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னா இவர் என்னையா செய்வார்? வாழ்த்திருக்காங்க, பாராட்டியிருக்காங்க, வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுலாம். நம்மை மிரட்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. யாரும் திமுகவை மிரட்டவே பார்க்கல, மக்கள் மிரண்டு போய் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே போல் வெற்றி பெற கண்டிப்பாக அறிவு வேணும். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு இயக்கம் தோன்ற முடியாது. திமுகவினுடைய வரலாறு பற்றி தெரியாதா உங்களுக்கு? கருப்பு சிவப்பு நீலம் சேர்ந்து இருக்கும்போது எந்த காவியாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துலையும் மறுபடியும் பிஜேபியை உள்ள கொண்டு வந்திருக்கார். இப்போ திமுக நிலை நிற்பதற்கும் திமுகவினுடைய அரசியல் இங்கே நிலை நிற்பதற்கும் அவங்க கம்பேர் பண்ணுவது பார்ப்பானியம் இல்லாட்டி பார்ப்பனியம், அப்படி இல்லைன்னா காவி, அப்படி இல்லைன்னா ஹிந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான். இதை வச்சு மட்டுமே திமுகவை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மக்கள் முன்னாடி பெரிய ஹீரோவாக காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் முதலே சொல்லிட்டேன், அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு பிறகு பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பனியத்தினுடைய வித்து தான், அதுதான் மையம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒரு புறம் இருக்க, அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது கருப்பு சிவப்பு நீலம் இருக்கும்போது காவியால் நம்ம எது செய்ய முடியும்? காவி உங்களை எதுவுமே செய்யாது, ஆனால் நீங்கள் தான் காவியை போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. காவி உள்ளே வந்துடும், அவ்வளோதான், பாஜக உள்ளே வந்துடும், பார்த்து இருந்துக்கோங்க, உங்களுக்கு காவலன் நாங்கள் தான், கருப்பு சிவப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரையிலும் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு ஆமாம்ல விசிகாலாம் உள்ளே வந்திருக்குல்ல, கருப்பு சிவப்பு நீளத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீளத்தையும் உள்ளக்க சொருகி இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மக்களாகிய எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் பாட்டுக்கு சாதிய கலர்கள் எல்லாம் உள்ளக்க சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீலம் அப்படிங்கிறதும் காவி அப்படிங்கிறதும் இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது, பச்சை அப்படிங்கிறதும் இங்கே எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் அதெல்லாம் ஒரு குறியீடு மாதிரி. இந்த குறியீட்டை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள், இந்த குறியீட்டை வைத்து மக்கள் நாங்கள் திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, இந்த குறியீட்டின் வழியாக மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாடம் என்ன? எப்பா
கருப்பு சிவப்பு நம்முடைய கொடி. நீலம் என்ன அப்படின்னு கேட்டால் நீலத்துக்குன்னு தனியாக ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அம்பேத்கரிசம் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், தலைவர்கள், புத்தர்கள் இப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய நீலம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சாதி அரசியலும் உள்ளே கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்கிற கேள்வி எனக்கு ஏகப்பட்ட பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 25 வருடங்கள் திமுகவினுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதும் அங்கே வந்த கைத்தட்ட பாருங்க. அப்படின்னா ஆட்சி மாற்றமே வராதான். திமுகவுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு குறியாக தவிச்சிட்டு இருக்காங்களாம். எப்பண்டா எலெக்ஷன் வரும், திமுகவை எப்படி ஜெயிக்க வைக்கலாம், திமுகவை எவ்வளோ பெரிய அளவில் வின்னிங் பார்ட்டியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறத அவங்க ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவில் வைகோ மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய சண்டை. ஓபிஎஸ் அவர்கள் செய்த துரோகத்திற்கு தான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தேன், நான் ரெடி அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, நான் சொன்னதை அம்மாவிடம் சொல்லாமல் தவிர்த்து விட்டார், இவர் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கார். வைகோ அவர்களுக்கான அந்த பதிலை ஓபிஎஸ் அவர்கள் எப்படி தெரியுமா சொல்கிறாரு, இல்லை நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன்னா வைகோ மனசு புண்பட்டு விடும், அதனால் நான் பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறார். வைகோ மனசு புண்பட்டா என்னங்க, அம்மா அவர்களையும் உங்களையும் தப்பாக பேசியிருக்காங்க, வைகோ அவர்களை பற்றி புண்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறீங்களே, காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. புரியல அவங்களுக்கு. ஏங்க ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு திமுக பக்கம் போய் நானும் ஒரு இடத்துல நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோவை நாளை பின்ன பார்க்க வேண்டாமா? நான் சொல்லலை, இதையும் ஒரு கருத்தாக ஒரு நண்பர் சொல்லியிருக்கார். கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறாங்கயா. அரசியல் அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம டேக் வேறு பண்ணி விட்டுறாங்க. பாருங்களேன் விக்கி இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க விக்கி, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் வேலை என்ன தெரியுமா, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறது மட்டும்தான். இதுக்கு ஒரு படி மேலே நேற்று பிடிஆர் அவர்கள் பேசினதை எடுத்து இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதிர்கட்சியாக இருந்த போது கூட இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓய்த்திருக்கிறேன், ஆளும் கட்சியாக என்னால் எதுவுமே செய்ய முடியலையப்பா அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் பேசினதில், எதிர்கட்சியாக இருந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செய்தார், அதனால் பிடிஆர் அவர்களால் எல்லாமே செய்ய முடிந்தது. இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் மேலே வன்மத்துடன் இருக்கிறார், அதனால் மதுரை மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை, அதனால தான் மதுரை டர்ட்டி சிட்டி அப்படிங்கிற பெயரில் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களும் பரப்பப்பட்டு வருகிறது. திமுகவுக்கு இதெல்லாம் பெரிய கெட்ட பெயர், சொல்லப்போனால் ரொம்ப பெரிய கெட்ட பெயர். மதுரைக்காரங்களையும் தென் தமிழகத்துக்காரங்களையும் பகைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி டெல்டாக்காரங்களாம் அவங்க பக்கம் இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக கோயம்புத்தூர் குசும்பு பண்ணுறவங்களாம் அப்படி இப்படி உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மதுரைக்காரங்களை வேற நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிடிஆர் அவர்களுடைய அந்த பேட்டி இன்னைக்கு பெரிய அளவில் மக்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறது. திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் எப்பா, அதுவும் கனிமொழி அக்காவை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி வச்சு செய்கிறாங்க, கனிமொழி அக்கா மைக்கை பார்த்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே மைக்கை பார்த்துட்டு ஓடலை. இன்றைக்கி கனிமொழி அக்கா ஒரு பதில் சொல்லியிருக்காங்களே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா ஏதாவது ஒரு பெண் பாதித்து விட்டது என்றால் அந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்பாமல் இருங்கள், 11 மணிக்கு அந்த பெண்ணை யார் அங்கே போக சொன்னது அப்படின்னு சொல்லி யார் கேட்டா? 200 ரூபாயை வாங்கியிருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த திமுகவினுடைய ஊடகத்தை சார்ந்தவங்க தான் அந்த அதிகமான இந்த கேள்வியை கேட்டவங்க. 11 மணிக்கு மேலே அந்த பொண்ணுக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி என்ன வேலை? அந்த வேலை அவங்க அந்த 11 மணிக்கு அந்த பெண் போகவில்லை என்றால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. அந்த பெண் போனதுனால இப்போ அரசாங்கத்துக்கு, அரசியலுக்கு, எங்களுடைய திமுகவுக்கு பெரிய கெட்ட பெயர். அந்த பெண் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. உண்மையிலேயே கனிமொழி அக்கா அவர்களுக்கு மக்கள் மீதும் பெண்கள் மீதும் மிகப்பெரிய அளவில் மரியாதையும் அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது என்றால் இப்படி பேசினவங்க மேலே எல்லார் மேலேயும் வழக்குகளை பதிவு பண்ணுங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணை யார் அங்கே போக சொன்னது? அந்த பெண் ஏன் அப்படி ட்ரெஸ் போட்டா? அந்த பெண் ஏன் அப்படி ட்வீட் போட்டா? அந்த பெண் ஏன் இப்படி சேஃப் இல்லாமல் இருக்கா? சேஃபாக ஒரு நாட்டை, ஒரு வீட்டை, ஒரு தெருவை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கடமை. காவல்துறையும் அரசாங்கமும் சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத உளவு பார்க்க வேண்டிய உளவுத்துறையினுடைய கடமை. இந்த கடமைகள்லாம் மறந்த நபர்கள் இன்னைக்கு மக்களை, அதுவும் பாதிப்படைந்த மக்களை பெரிய அளவில் ஷேமிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்கதையாக இருக்கிறது. அதை தான் கனிமொழி அக்கா சொல்கிறாங்க. ஆனால் கனிமொழி அக்கா சொல்கிறத அங்கே இருக்கவங்க ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்கு எதிராகவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான். இவ்வளோடி மட்டும் இல்லைங்க, அரசியல் சதுரங்கத்தில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் யாராவது இருந்தாங்க,
எப்பா வேற மாதிரி இந்த கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறான்ப்பா ஒருத்தன், நிறைய யோசிக்க வைக்கிறான்ப்பா ஒருத்தன், மண்டையில் அவன் பேசுகிற பேச்சு ஏதோ ஒன்று குறுக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நண்பர்களுக்கு பகிர்ந்து அவங்களையும் இதை பாருப்பா, ஒரு வீடியோ பாருப்பா, உனக்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.